நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2004 வருஷம் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் நடந்தது. ஸோ இந்த திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் ஒன்றா தான் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா 2022 வருடம் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் நாங்கள் பிரியறோம் அப்படின்னு அறிக்கை விட்டு உலகுக்கு அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் ஃபேமிலியும் சரி, கஸ்தூரிராஜா ஃபேமிலியும் சரி, 2 தரப்புலேருந்தும் 2 பேரையும் மீண்டும் சேர்த்து வைக்கணும், விவாகரத்து அளவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப மும்மரமாக முனைப்போடு செயல்பட்டாங்க. ஆனால் அது பலன் அளிக்கலையோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா சமீபத்தில் தான் நம்ம சொல்லியிருந்தோம், குடும்ப நல கோர்ட்டில் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினியா 2 பேருமே ஆஜராகி எங்களுக்கு விவாகரத்து தான் வேணும் அப்படின்னு கடைசி செஷன்லையும் அவங்க பிடிவாதமாக இருந்ததால் இந்த வழக்கை 28ஆம் தேதி மாதிரி தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 27ஆம் தேதிக்கு தீர்ப்பு சொல்கிறோம் அப்படின்னு இப்போது அந்த தீர்ப்பை வழங்கிட்டாங்க. என்னென்னா அவங்க 2 பேரும் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுக்கு விவாகரத்தை குடும்ப நல நீதிமன்றம் கொடுத்துருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பரஸ்பரம் விவாகத்தை இருவரும் கோரிய நிலையில் 2004 வருஷம் நடந்த திருமண பதிவை ரத்து செய்தும் தீர்ப்பை வழங்கிட்டாங்க. ஸோ 2 உறவுகள் முறிஞ்சிருச்சு. ஸோ எப்படியாவது சேர்ந்துருவாங்க, சேரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குடும்பத்தோட ஆசை மட்டும் இல்லை, 2 பேரோட ரசிகரோட ஆசையும் கூட. ஸோ எது எப்படியோ அவங்களோட சந்தோஷம்தான் முக்கியம் அப்படிங்கிறத அவங்க உறுதியாக இருந்து பிரிஞ்சுட்டாங்க. 1000 தான் இருந்தாலும் இது அவங்களோட தனிப்பட்ட விவகாரம், தனிப்பட்ட விஷயம், அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம். ஸோ நம்ம ஒரு லிமிட்டுக்கு மேலே எதையுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு தான் ரசிகர்களும் சோசியல் மீடியாவில் கமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. எது எப்படியோ 2 பேருக்கும் என்ன சந்தோஷமோ அந்த வாழ்க்கையை இனிமேல் வாழட்டும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட கருத்தாக இருக்குது. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.